பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 75 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. தாம் போகும் சகல இடங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தமக்கு முன்னே செல்ல கர்த்தர் எத்தனை பேரை நியமித்தார்? விடை 70 பேரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. கர்த்தர் தாம் நியமித்த 70 பேரையும் தமக்கு முன்னே எத்தனை பேராக அனுப்பினார்? விடை 2 பேராக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் மிகுதி டேஸ் கொஞ்சம். விடை அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 4. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 5. தமது அறுப்புக்கு எஜமான் யாரை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும்? விடை வேலையாட்களை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. புறப்பட்டு போங்கள் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 7. ஆட்டுக்குட்டிகளை எங்கே அனுப்புகிறது போல இயேசு தாம் நியமித்த 70 பேரை அனுப்பினார்? விடை ஓநாய்களுக்குள்ளே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவைகளை கொண்டு போக வேண்டாம் என்று இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம் கூறினார்? விடை பணப்பை சாமான் பை பாதரட்சை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. வழியிலே ஒருவரையும் டேஸ் வேண்டாம் என்று இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம் கூறினார்? விடை வினவவும் வேண்டாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது முதலாவது சொல்ல வேண்டியது என்ன? விடை இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஒரு வீட்டிற்கு கூறிய சமாதானம் அந்த வீட்டில் தங்க வேண்டுமென்றால் வீட்டில் இருக்க வேண்டியது யார்? விடை சமாதான பாத்திரன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. வேலையாள் எதற்கு பாத்திரனாயிருக்கிறான்? விடை தன் கூலிக்கு.
லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸ் போகாதிருங்கள் என்று இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம் கூறினார். விடை வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. ஒரு வீட்டில் சமாதான பாத்திரன் இல்லாதிருந்தால் அந்த வீட்டிற்கு கூறிய சமாதானம் யாரைச் சேரும்? விடை சமாதானம் கூறியவனை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. ஒரு வீட்டில் தங்கியிருந்து எவைகளை புசித்து குடியுங்கள் என்று இயேசு 70 பேரிடம் கூறினார். விடை வீட்டார் கொடுக்கிறவைகளை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. ஜனங்கள் சீஷர்களை ஏற்றுக்கொண்ட பட்டணத்தில் சொல்ல வேண்டியது என்ன? விடை தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்தின் டேஸ் போய் எங்களில் ஒட்டின பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு விரோதமாக டேஸ் போடுகிறோம் என்று கூற வேண்டும். விடை வீதிகளிலே போய் துடைத்து போடுகிறோம் என்று கூற வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 18. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறதென்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று யாரிடம் கூற வேண்டும்? விடை சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்து ஜனங்களிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி எண் 19. எந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும்? விடை இயேசு நியமித்த 70 பேரை, அதாவது சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்திற்கு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் வரை. கேள்வி எண் 20. எந்த பட்டணங்களில் பலத்த செய்கைகள் செய்யப்பட்டது? விடை கோராசீன், பெத்சாயிதா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 21. கோராசீன் மற்றும் பெத்சாயிதா பட்டணங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கே செய்யப்பட்டிருந்தால் அந்த ஜனங்கள் மனந்திரும்பி இருப்பார்கள்? விடை தீருவிலும் சீதோனிலும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 22. எந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும்? விடை கோராசீன், பெத்சாயிதா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 23. டேஸ் நாளில் கோராசீன் மற்றும் பெத்சாயிதா பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும்? விடை நியாய தீர்ப்பு நாளில். லூக்கா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 24. வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது எது? விடை கப்பர்நகூம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 25. கப்பர்நகூம் டேஸ் பரியந்தம் தாழ்த்தப்படும் என்று கர்த்தர் கூறினார்?
விடை பாதாள பரியந்தம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 27. இயேசுவை அசட்டை பண்ணுகிறவன் யார்? விடை சீஷர்களை அசட்டை பண்ணுகிறவன் இயேசுவை அசட்டை பண்ணுகிறான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 28. இயேசுவை அசட்டை பண்ணுகிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான்? விடை அவரை அனுப்பினவரை, அதாவது பிதாவை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 29. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? விடை இயேசு நியமித்த 70 பேர். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 30. சாத்தான் டேஸ் போல வானத்திலிருந்து விழுகிறதை இயேசு கண்டார். விடை மின்னலை போல. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 31. எவைகளை மிதிக்க இயேசு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்? விடை சர்ப்பங்களையும் தேள்களையும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 32. எவைகளை மேற்கொள்ள இயேசு தாம் நியமித்த 70 பேருக்கு, அதாவது சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்? விடை சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 33. டேஸ் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. விடை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 34. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 35. எதற்காக சந்தோஷப்பட வேண்டாம் என்று இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம் கூறினார்? விடை ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 36. எதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று இயேசு தாம் நியமித்த 70 பேரிடம் கூறினார்? விடை உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 37. ஆவியிலே களி கூர்ந்தது யார்?
விடை இயேசு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 38. ஆண்டவர் பாலகருக்கு வெளிப்படுத்தினதை எவர்களுக்கு மறைத்தார்? விடை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 39. பாலகருக்கு வெளிப்படுத்துவது பிதாவின் டேஸ் பிரியமாய் இருந்தது. விடை திருவுளத்துக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 40. டேஸ் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறினார். விடை சகலமும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 41. பிதா தவிர வேறொருவனும் டேஸ் அறியான். விடை குமாரன் இன்னாரென்று. லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 42. குமாரன் பிதாவை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் டேஸ் அறியான். விடை பிதா இன்னாரென்று. லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 43. இயேசு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களிடம் கூறியது என்ன? விடை நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 44. சீஷர்கள் காண்கிறவைகளை காணவும் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனவர்கள் யார்? விடை அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 45. இயேசுவை சோதிக்கும்படி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? விடை நியாயசாஸ்திரி. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 46. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? யார் யாரிடம் கேட்டது? விடை இயேசு நியாயசாஸ்திரியிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி எண் 47. டேஸ் என்ன எழுதியிருக்கிறது? நீ டேஸ் என்ன என்று இயேசு நியாயசாஸ்திரியிடம் கேட்டார். விடை நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன? லூக்கா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 48. தேவனாகிய கர்த்தரிடத்தில் எவ்வாறு அன்பு கூற வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது? விடை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 49. டேஸ் அன்பு கூறுவது போல டேஸ் அன்பு கூறுவாயாக. விடை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 50.
நிதானமாய் இயேசுவிடம் உத்தரவு சொன்னவன் யார்? விடை நியாயசாஸ்திரி. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 மற்றும் 28 வசனங்கள். கேள்வி எண் 51. அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு நியாயசாஸ்திரியிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள் வரை. கேள்வி எண் 52. தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாயிருந்தவன் யார்? விடை நியாயசாஸ்திரி. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள் வரை. கேள்வி எண் 53. நியாயசாஸ்திரி தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு டேஸ் யார் என்று கேட்டான். விடை பிறன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 54. தனக்கு பிறன் யார் என்று கேட்ட நியாயசாஸ்திரிக்கு இயேசு கூறின சம்பவம் எது? விடை நல்ல சமாரியன் சம்பவம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 முதல் 35 வசனங்கள் வரை. கேள்வி எண் 55. ஒரு மனுஷன் எங்கிருந்து எங்கே போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான்? விடை எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 56. கள்ளர்கள் ஒரு மனுஷனை என்ன செய்துவிட்டு போனார்கள்? விடை அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 57. கள்ளர்களால் காயப்படுத்தப்பட்ட மனிதனை கண்டு பக்கமாய் விலகி போனவர்கள் யார்? விடை ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். கேள்வி எண் 58. கள்ளர்களால் காயப்படுத்தப்பட்ட மனிதனை கண்டு மனதுருகியது யார்? விடை சமாரியன் ஒருவன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 59. கள்ளர்களிடம் அகப்பட்ட மனிதனின் காயங்களில் சமாரியன் எவைகளை வார்த்தான்? விடை எண்ணெயும் திராட்சரசமும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 60. கள்ளனால் காயப்படுத்தப்பட்ட மனுஷனை சமாரியன் ஒருவன் எங்கே கொண்டு போய் பராமரித்தான்? விடை சத்திரத்துக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 61. கள்ளன் கையில் அகப்பட்டவனை சமாரியன் எதின்மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போனான்? விடை தன் சுய வாகனத்தின் மேல். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 62. சமாரியன் எத்தனை பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்தான்? விடை 2 பணம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 63. நீ இவனை விசாரித்துக்கொள், யார் யாரிடம் கூறியது?
விடை சமாரியன் சத்திரத்தானிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 64. டேஸ் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று சமாரியன் சத்திரத்தானிடம் சொன்னான். விடை அதிகமாய் ஏதாகிலும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 65. கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு பிறனாயிருந்தவன் யார்? விடை அவனுக்கு இரக்கஞ் செய்த சமாரியன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 66. நீயும் போய் அந்தபடியே, அதாவது சமாரியன் செய்ததைப் போல் செய், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு நியாயசாஸ்திரியிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வசனங்கள் வரை. கேள்வி எண் 67. இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்ட ஸ்திரீ யார்? விடை மார்த்தாள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 68. மார்த்தாளின் சகோதரி யார்? விடை மரியாள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 69. மரியாள் எங்கே உட்கார்ந்து இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள்? விடை இயேசுவின் பாதத்தருகே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 70. மார்த்தாள் எதில் மிகவும் வருத்தமடைந்தாள்? விடை பற்பல வேலைகளை செய்வதில். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 71. நான் டேஸ் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று மார்த்தாள் இயேசுவிடம் கேட்டாள். விடை தனியே வேலை செய்யும்படி. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 72. எனக்கு டேஸ் செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று மார்த்தாள் இயேசுவிடம் சொன்னாள். விடை உதவி செய்யும்படி. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 73. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு மார்த்தாளிடம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 74. டேஸ் ஒன்றே. விடை தேவையானது ஒன்றே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 75. மரியாள் எதை தெரிந்து கொண்டாள்? விடை தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.